செலுத்து உன் பிரம்மாஸ்திரத்தை. எனது பிரம்மாஸ்திரத்தை கொண்டு உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை நான் அழிப்பேன். அது பூமியை வந்தடைவதற்கு முன்னால் என்னுடைய பிரம்மாஸ்திரம் உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை அழித்துவிடும். ஏன் இந்த அனர்த்தம் புரிந்தாய் பார்த்தா? பிரம்மாஸ்திரத்திற்கு விடை இன்னொரு பிரம்மாஸ்திரமா? ஆகாயத்தில் இரு பிரம்மாஸ்திரங்கள் சந்தித்தால் அதன் விளைவானது இந்த அகண்ட அகிலத்தையே அழித்து விடும் அல்லவா? உருவாகவிருக்கும் விளைவை தடுக்கும் சக்தி அகிலத்தில் எந்த ஆற்றலுக்கும் இல்லை பார்த்தா. எந்த அகிலத்தில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் மேற்கொண்டோமோ அந்த அகிலமானதே அடியோடு அழிந்துவிடும். என்னை மன்னித்து விடுங்கள் மாதவா. எனது பிரம்மாஸ்திரம் திரும்புவதற்கு நான் ஆணையிடுகிறேன். நீயும் உனது பிரம்மாஸ்திரம் திரும்புவதற்கு ஆணையிடும் மாவீரன் அஸ்வத்தாமா. அது நடவாத காரியம் வாசுதேவா. நான் எனது பிரம்மாஸ்திரத்திற்கு பாண்டவர்களின் வம்சமானது அழிய வேண்டும் என்று ஆணையிட்டேன். மாதவா, இந்த அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறும் ஞானமற்றவன். எனது பிரம்மாஸ்திரம் உத்திரையின் கர்ப்பத்தை நோக்கி செல்லும். அதோடு பாண்டவரான தம் ஐவரில் எவருக்கும் நான் விடுத்த பிரம்மாஸ்திரத்தை தடுக்கின்ற சக்தி இல்லை என்று அறிவேன். விளைவை ஏற்படுத்த ஆகாயத்தில் அது உருப்பெற துவங்கிவிட்டது. உத்தரையுடைய கர்ப்பமானது சிதைந்தால் வருங்காலம் வேரோடு அழியும். யுத்தத்தில் வென்றும் நாம் தோல்வியுற்றவர்களாவும் அல்லவா வாசுதேவரே? துஷ்டனே அஸ்வத்தாமா, இதுவரை உனது சக்திகளை துஷ்பிரயோகம் செய்து வந்தாய். நீ இப்பொழுது இழைத்த இந்த காரியத்தை இதுவரையில் அகிலத்தில் எவருமே இழைத்தது கிடையாது. துரியோதனன், துச்சாதனன், காந்தார அரசன் சகுனி, கம்சன், இலங்கேஸ்வரன், இரண்யகசிபுவிற்கும் கிட்டாத மாபெரும் தண்டனையை பிராப்தம் பெறுவாய். நீ மரணத்தை கண்டு பயம் கொள்ளாதவன் அல்லவா? நான் உன்னிடமிருந்து உனது மரணத்தை பறிக்கின்றேன். அமரனாய் வாழ்வாய் என சாபம் வழங்குகிறேன். உன் தேகத்தின் அங்கங்கள் அனைத்தும் வேதனை தரும். அங்கமெங்கிலும் இருந்து குருதியானது பெருக்கெடுக்கும். அருகில் வர எவரும் அஞ்சுவர் அஸ்வத்தாமா. தன்னன் தனியாக காலம் உள்ளவரை இந்த புவியின் மூலம் அனைத்திலும் அலைவாய். நீ அனுக்ஷணமும் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வாய். ஆனால் மரணத்தை பிராப்தம் பெற மாட்டாய். வேதனை தீயில் உழல்வாய். கார் இருளில் வாழ்வை கழிப்பாய். உன்னில் வாசம் செய்யும் சுவாசத்தை உன் தேகம் விட்டு விலக்க வழி தெரியாது அலைவாய். திக்கறியாது கதையின்றி தவிப்பாய். அபிமன்யுவின் தவ குழந்தை சிதைந்து விடக் கூடாது. இது என்ன அநியாயம் கோவிந்தரே? நாசம் விளையும் என்று தாம் உரைத்தீர்கள். ஆனால் இது விநாசம் அல்லவா? குலவதுவின் கர்ப்பத்தை சிதைப்பது நியாயம்தானா? அண்ணா, தம்மிடம் மன்றாடி வேண்டுகிறேன். வம்சத்தில் எஞ்சியுள்ள கடைசி அடையாளத்தை காத்தருளுங்கள். சிசுவை ரட்சியுங்கள். அமைதி கொள்வாய் சுபத்திரை. பாண்டவரின் எதிர்காலமே இந்த அகிலத்தின் எதிர்காலம். அது அழிய நான் அனுமதிக்க மாட்டேன். அன்று திரௌபதியிடம் உரைத்தது உண்மை. அகிலம் அனைத்தும் புது ஆக்கம் உருவாக வேண்டுமானால் பெரு நாசம் ஒன்று விளையத்தான் வேண்டும். ஆனால் காலம் என்பது அழிவை சந்திக்காத வரையில் எதிர்காலம் என்பதும் அழியாது சுபத்திரை. அது அழிய இயலாது. இந்த வாசுதேவ கிருஷ்ணன் தனது வாழ்வின் புண்ணியங்களின் பலனை கொண்டு உத்தரையின் கர்ப்பத்திற்கு புத்துயிர் அளிக்கின்றான். ஒருமுறை மரணித்து புத்துயிர் பெறுவதை துவஜம் என்று கூறுவார்கள். புனிதம் அடைந்ததன் பொருளாகும் அது. இன்று அபிமன்யுவின் பாலகன் தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் மடிந்து மீண்டும் புத்துயிர் பெற்றான். அதாவது புனிதத்துவம் அடைந்தான். இந்த சிசு ஜனிப்பதற்கு முன்னரே இறைவனால் பரீட்சிக்கப்பட்டது. ஆகையால் இந்த பாலகன் பரீட்சித் என்னும் பெயரால் அழைக்கப்படுவார். பாண்டுவின் மைந்தர்களே, யுத்தத்தின் இறுதிக் கட்டம் பூர்த்தியடைந்தது.